விடிய விடிய கொட்டிய கனமழையால் புதிய பேருந்து நிலையத்தில் மழைநீர் குளம் போல தேங்கியுள்ளது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் சிவச்சந்திரன். சிவச்சந்திரன், மழை காரணமாக அந்த பகுதியில் என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது? கூடுதல் விவரம். விழுப்புரம் மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் விடுத்திருந்த நிலையில்தான் நேற்று இரவு முதல் பார்த்தீங்கன்னா மழையானது கொட்டி தீர்த்தது. விழுப்புரத்தை பொறுத்தவரை அதாவது 10 சென்டிமீட்டருக்கு மேலாக மழை பெய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் தான் நம்ம பார்க்கக்கூடிய காட்சி பார்த்தீங்கன்னா விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம். இந்த புதிய பேருந்து நிலையில்தான் நேற்று இரவு பெய்த கனமழை காரணமாக இந்த மழை நீரானது குளம் போல் தேங்கியுள்ள காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. இதன் காரணமாக வெளியூருக்கு செல்லும் பயணிகள் மிகவும் அவதி அடைந்து வருவதும் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் தீபாவளி பண்டிகை மீது அனைவரும் சொந்த ஊருக்கு மற்றும் சென்னைக்கு திரும்புவதன் காரணமாக பேருந்து நிலையத்திற்கு அதிக அளவு பயணிகள் வந்து கொண்டிருக்கின்றனர். இவர்கள் பேருந்து ஏறுவதற்கு என மழைநீர் குளம்போல் தேங்கி வருவதால் சிரமப்பட்டு வருகின்றனர். ஒருபுறம் நள்ளிரவு மாவட்ட ஆட்சியிடம் இந்த பணியை அப்புறப்படுத்துவதற்கு அந்த பம்பிங் சென்டரில் சென்று ஆய்வு செய்து இந்த பணியை விரைவுபடுத்தினார். இருந்த போதிலும் அதிக அளவு மழை பெய்ததன் காரணமாக பேருந்து நிலையத்தில் தண்ணியானது தேங்கி இருப்பதன் காரணமாக பேருந்தும் உள்ள இருந்து வெளியே வருவதற்கு சிரமமாக அவர்கள் காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. இதனால் பயணிகளும் அவர்கள் இந்த தண்ணீரை விரைவாக அப்புறப்படுத்த வேண்டும், வெளியேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையும் இந்த பகுதியில் உள்ள பயணிகள் வைத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.